जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकम्। हे कृष्णा करुणा सिंधो दीनपन्तो जगत्पदे कोपेश कोपिका कांत राधा कांत नमोस्तुते। दप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुदे देवी प्रणमामि हरिप्रिये। श्री चैतन्य चरितामिर्दम मध्य लीला பாகம் 5 அத்தியாயம் 25 ஸ்லோகம் 70 74 வரைக்கும் படிக்கிறோம். நம்ம ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது வெளிப்புற உணர்வை மீண்டும் பெற்றபோது பல்வேறு மாயாவதி சன்னியாசிகளும் இதர மக்களும் அங்கு கூடியிருந்ததை கண்டார். எனவே அவர் தமது நடனத்தை சற்று நிறுத்தி வைத்தார். கீர்த்தனத்தை நிறுத்திய பின்னர் பணிவின் மாபெரும் உதாரணமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிரகாசானந்த சரஸ்வதியின் பாதங்களுக்கு பிரார்த்தனைகளை அர்ப்பணித்தார். அப்போது பிரகாசானந்த சரஸ்வதி உடனடியாக முன்வந்து மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை பிடித்து கொண்டார். பிரகாசானந்த சரஸ்வதி மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை பிடித்து கொண்ட போது மகாபிரபு கூறினார், ஐயா, நீங்கள் உலகம் முழுமைக்கும் ஆன்மீக குரு, மிகவும் வழிபடத்தக்கவர். நானோ உங்களுடைய சீடரின் சீடருக்கு கூட சமமானவன் அல்லன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தொடர்ந்து கூறுகின்றார், நீங்கள் மிக பெரியவர், ஆன்மீகத்தில் முன்னேறிய மாமனிதர். என்னை போன்ற நபரை வழிபடக்கூடாது. நான் மிக தாழ்ந்தவன். நீங்கள் அருவ பிரம்மனுக்கு சமமானவர் என்பதால் நீங்கள் இவ்வாறு செய்தால் என்னுடைய ஆன்மீக சக்தி அழிந்துவிடும். ஐயா, உங்களை பொறுத்தவரையில் அனைவரும் அருவ பிரம்மனுக்கு சமமானவர்கள். ஆனால் பொதுமக்களுக்கு அறிவூட்டும் பொருட்டு நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது. பிரகாசானந்த சரஸ்வதி பதிலளித்தார், சுவாமி, முன்பு உங்களை நிந்தித்து நான் பல்வேறு அபராதங்களை இழைத்துள்ளேன். ஆனால் தற்போது எனது அபராதத்தின் விளைவுகள் உங்களுடைய தாமரை திருவடிகளை தொட்டதால் முறியடிக்கப்பட்டுள்ளன. ஜீவன் முக்தனாக கருதப்படுபவன் பல்வேறு அசிந்திய சக்திகளின் இருப்பிடமான பரமபுருஷ பகவானுக்கு எதிராக அபராதங்களை இழைத்தால் அவன் மீண்டும் வீழ்ச்சியடைந்து பௌதிக இன்பத்திற்கான சூழ்நிலைகளை விரும்புவான். இது 70 77 ஸ்லோகம் வரைக்கும். இப்போ சைதன்ய மகாபிரபு காசியில தங்கி இருக்கிறார். காசியில அவர் தங்கி இருக்கும்போது அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப பிரியத்தோட அவர் மேல மரியாதையும் அவரையே முழுமுதற் கடவுளாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க முன்னால காசியில் இருக்கிற இந்த மாயாவதி சன்னியாசிகள் எல்லாருமே அவரை மகாபிரபு நிந்திக்கிறாங்க. நிந்தனை எப்படி இருக்குதுன்னா, இந்த இளம் சன்னியாசி வேதங்களை புறக்கணிக்கிறார், வேத பாராயணம் எதுவுமே பண்றதில்ல, எப்பொழுதும் வெறுமன கிருஷ்ணர் ராம அப்படிங்கிற நாமத்தை சொல்லிக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு பொழுதெல்லாம் அப்படித்தான் கழிக்கிறார். மந்திர உச்சாடனம், வேதங்களை படிக்கிறது, இந்த மாதிரியான செயல்களை செய்யறது இல்ல. யார் வீட்லையும் விருந்துக்கு கூப்பிட்டா போயிடுறாரு. அங்க வேண்டிய அளவு விருந்து உபசரணைகளை எல்லாம் மனப்பூர்வமா ஏத்துக்கிறாரு. இப்படி ஒரு சன்னியாசிங்கிற போர்வையில அவர் சுகவாசியா இருக்கிறாரு. இதனால நம்ம ஆன்மீக பாதையில ஆன்மீகத்தை பற்றிய மக்களுக்கு விழிப்புணர்வு வராது. சாமியார்கள்லாம் சுகவாசிகள்னு தப்பா நினைச்சிருவாங்க. இப்படியெல்லாம் அந்த மாயாவாத சன்னியாசிகள் புலம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே மாயை. இந்த உலகம் மாயை, கடவுளுங்கிறது மாயை, புலன்கள், சொந்த பந்தம் அத்தனையுமே மாயைன்னு சொல்லி நம்புறவங்க. அது உண்மைதான் அவங்க நம்புறது.
அருவம் பிரம்மம் வெறும் அருவமானது. இப்ப நமக்கு தோற்றமளிக்கக்கூடிய இந்த பிரம்மம் எப்பொழுது வேண்டுமானாலும் வெவ்வேறாக மாறும். அதனுடைய வடிவம் நிச்சயமானது ஒண்ணு கிடையாது. அதனால அதுக்கு பேரு அருவ பிரம்மம். உருவமற்ற, ஏன்னா எந்த உருவமும் வடிவமும் எடுக்கும் அப்படின்னா அதுக்கு சொந்த உருவம் இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி நம்புறவங்க அவங்க. அப்படிப்பட்ட மாயாவதி சன்னியாசிகளுக்கு முன்னால சைதன்ய மகாபிரபுடைய சன்னியாசி தோற்றமும் ராமா கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த நாமவழியை பாடுறதும் ஆடுறதும் பக்தர்கள் பிராமணர் அல்லாத ஒரு பிராமண சம்பிரதாயத்துல பிறக்காத ஒருத்தர் ஜாதி வாரியா. ஆனா அவர் பிராமணரா பிறக்கலையே தவிர தூய பக்தர். அவரு வீட்டுக்கு இவரை அழைப்பாரு. அந்த மகாராஷ்டிரா பிராமணர் ஒருத்தர், மும்பைக்காரர். அவர் ரொம்ப பிரியமா மகாபிரபுவை வீட்டுக்கு கூப்பிடுவார். அவருக்கு வருத்தம் எல்லாம் என்ன அப்படின்னா, மகாபிரபுவை எப்படியாவது இவங்களை மத்தியில பேச வச்சுட்டா போதும். இந்த மாயாவதி சன்னியாசிகள் மகாபிரபுவை தள்ளி இருந்து பார்த்துதான் இப்படி புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த நிந்தனையை கேட்டு நிறைய மக்கள் இந்த உத்தமமான சன்னியாசிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த இளம் சன்னியாசியை இப்படி சொல்றாங்கன்னா, அப்போ இளம் சன்னியாசி தவறாகத்தான் இருக்கிறாரு போல அப்படின்னு பொதுமக்கள் நினைச்சிருவாங்க. இதனால நம்ம சைதன்ய மகாபிரபுக்கு அவருடைய அவதார நோக்கத்தின்படி கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்கு அவ்வளவு வெற்றிகரமான அந்த பிரச்சாரம் நடைபெறாது. அப்போ நாம மட்டும் தெரிஞ்சிட்டோம் சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணருடைய அம்சம்ங்கிறத நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். அது நாம இவர்கிட்ட பழகினதுனால பேசினதுனால நமக்கு தெரியுது. இதே மாயாவதி சன்னியாசிகளை ஒன்று கூட்டி அவர்கிட்ட பேச வச்சிட்டோம்னா மகாபிரபு பார்த்துக்குவார். அவரு நேரடியா இந்த சன்னியாசிகளுடைய மாயாவாத கொள்கையை விளக்கம் கொடுத்து அவங்கள காப்பாத்திடுவாரு. அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னா மகாபிரபுவை அவங்க முன்னால நான் கொண்டு போய் நிறுத்தலாம், அல்லது மகாபிரபு முன்னால இந்த மாயாவதி சன்னியாசிகள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டிடலாம் அப்படின்னு இந்த மகாராஷ்டிரா பிராமணருக்கு ஆசை. மகாபிரபுட்டு அவர் ரொம்ப விரும்பி வேண்டி கேட்கிறாரு, எப்படியாவது நீங்க இந்த சன்னியாசிகளுக்கு அருள் கொடுக்கணும், உங்க கருணைய இரக்கத்தை நீங்க காட்டணும்னு வேண்டுறாரு. ஆனா அவங்களுடைய நிந்தனையெல்லாம் மகாபிரபு பொருட்டாவே மதிக்கல. அது ஒன்றும் பெருசா எடுத்துக்கவே இல்லை. சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அவங்கள கவனிக்கிறதுக்கு நான் வரல. நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம். எனக்கு நாம சங்கீர்த்தனத்து மேல நம்பிக்கை இல்லாம தள்ளி இருந்து சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சே. ஏன்னா உண்மையை சொல்ல போனா மரியாதையா வேதங்களை படிச்சவங்க யாரா இருந்தாலும், வேத ஞானத்தினுடைய உட்பொருள் புரிந்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு தாராளமா இந்த யுக தர்மமான கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க அந்த பொருளை தவறா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த வேத இலக்கியங்களோட முடிவான கூற்ற அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ மறுக்கிறாங்க. யாரோ கத்து கொடுத்த அந்த சங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் அவர் எதுக்காக இப்படி சொன்னாருன்னா, அந்த உருவ வழிபாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அவரவங்க இஷ்டப்படியான உருவங்களை வச்சுக்கிட்டு இருந்ததுனால அவர் மாயாவாதத்தை ஸ்தாபனம் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. உருவம் ஏன்னா விதவிதமான உருவங்கள், கற்பனையான உருவ வழிபாடு நிறைய பெருகி போச்சு. அதனால உருவ வழிபாட அவரு நிறுத்தினார். அதுக்கும் முன்னால பகவானே கௌதம புத்தரா அவதரிச்ச காலத்துல கூட
மிருகவதையை தடுக்கிறதுக்காக அவர் நாத்திகத்தை பரப்புனார் புத்தர். கடவுள் அப்படிங்கிறதையும் வேத இலக்கியங்களில் சொல்லப்பட்ட அந்த வழிபாட்டு முறைகளையும் அவரு சுத்தமா நிராகரிச்சாரு. வந்தவரே கிருஷ்ணருடைய அம்சம், அதே முழுமுதற் கடவுளுடைய அவதாரம் தான். அந்த அவதாரமா வந்த அந்த கௌதம புத்தரும் உயிர்கள்ட்ட கொலை பாதகத்தை தடுக்கிறதுக்காக மனித உயிர்கள் மற்ற உயிர்களை பலி வாங்குறது, வாழ்றதை கெடுக்கிறான்ல, உயிர் வதைய தடுக்கிறதுக்காக அவர் கௌதம புத்தரா வந்தார். ஒரு தடவை நாரதர் அவர் வழிபோக்குல ஒரு கானகத்தை கடக்க வேண்டியது வரும்போது நாரத மகரிஷி கடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு காட்டுக்குள்ள வேட்டைக்காரன் ஒருத்தன், அவன் பறவைகளை எல்லாம் அம்பால தாக்கி வீழ்ச்சி அடைய வச்சு மிருகங்களையும் அதே மாதிரி எடுத்து அவனுடைய உணவுக்காக அந்த பறவைகளை ரெக்கையை முறிச்சு பின்னி போட்டுருவான், மாத்தி இடமும் வலமும் முறுக்கி போட்டுருவான். அது முறுக்கி போட்டா ஓடாது, அது பறக்க முடியாது. அவ்வளவுதான் அவனுடைய யோசனை. அவனுடைய அறிவு என்னது? முடிச்சு போட்டா அதால பறக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவன் அறிவு வேலை செய்யுது. அந்த கைய இறக்கை அப்படிங்கிறது என்ன? பறக்கக்கூடிய கை தான். அதுக்கு அந்த கைகள் ரெண்டையும் மாற்றி இடத்தை வளத்தையும் முடிச்சு போட்டா அதுக்கு அந்த தோள்பட்ட அந்த புஜம் கை உடல்ல சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடம் எந்த மாதிரி வலிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு உணராது. இப்போ மாமிசம் திங்கிறவனுக்கு ஆட்டுக்கு அது மரண ஓலத்துல கதறினாலும் பறவையோ ஆடோ அது கதறது அவனுக்கு காதுல விழுகுதா? ரெக்கையை ஒடிச்சு அறுத்து ஒரு டப்பாக்குள்ள போட்டுறானுங்க. அது துடி துடிக்குது, படபடக்குது, உயிர் போற வரைக்கும் அது படுற அவஸ்தை, அந்த சத்தம் கேட்டாலே நமக்கு கொலை நடுங்குது. ஆனா சர்வசாதாரணமா ஏதோ துணிக்கு சோப் போடுற மாதிரி ஆடு காலில் ஆடு தலையை மிதிச்சுக்கிட்டு சாதாரணமா அறுக்கிறான். அது அந்த உயிர் போற அந்த அவல குரல் அவனுக்கு பரிதாபமாவோ ஒரு பயத்தையோ உண்டு பண்ணவே இல்லை. இதே மாதிரி தான் இருந்தான் மிருகாரியம். அவனுக்கு அதுக்கு மேல அறிவே இல்லை. நாரதர் பார்க்குறாரு, இதெல்லாம் எதுக்குப்பா இப்படி செய்யற அப்படின்னு கேட்டா, அது பறந்து போயிரும்ல, எனக்கு அந்த ஒரு பறவை பத்தாது இல்ல, என்னோட மனைவிக்கும் குழந்தைகளுக்கு குடும்பத்துக்கே நான் இறை கொடுக்க வேண்டியது, உணவு தர வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல. அப்போ நான் வேண்டிய அளவு சேகரிக்கிற வரைக்கும் அந்த பறவை அங்கனக்குள்ள கிடக்கட்டும்னு வச்சிருக்கிறேன், இல்லைன்னா ஓடி போயிரும்ல அப்படிங்கிறான். அதுக்கு வலிக்குமே அதோட அவஸ்தைக்கு அப்படின்னா, இறந்து வெகு நேரம் ஆச்சுன்னா விரைச்சி போனதை நாங்க எப்படி சமைச்சு சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது? அதனால அது உயிரோட இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு வச்சிருக்கேன், ஓடி போங்கிறதுக்காக அப்படி பின்னி வச்சிருக்கிறேன் நான். அதனுடைய மரண வேதனை உன் காதுல விழுகலையா அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? இல்ல உன்னுடைய மனைவி குழந்தைகள், உன்னுடைய குழந்தைங்களை இந்த மாதிரி செஞ்சு இன்னொரு குழந்தைக்கு நீ அதை உணவா கொடுப்பியா அப்படின்னு. என்ன சாமி இப்படிலாம் பேசுற? சொன்ன உடனே உனக்கு எவ்வளவு பதறுது. அப்படித்தானே அந்த உயிர் இருக்கும். உன் பிள்ளையே இந்த மாதிரி பறவையா பிறந்திருந்தான்னா அதை நீ இதே மாதிரி பண்ணும்போது எப்படி வலிக்குங்கிறது அப்போவாது உணருவியா அப்படின்ன உடனே அவர் பல்வேறு விதமா சொல்றாரு. இப்ப நம்ம சுருக்கமா தான் பாக்குறோம். அவனுக்கு தகுந்த மாதிரி இவர் இறக்கம் உபதேசம் பண்ணின உடனே, இதெல்லாம் பாவம்னா அப்புறம் நான் எப்படிதான் வாழ்றது, எப்படி குடும்பத்தை பராமரிக்க? நீ குடும்பத்தை பராமரிக்கிறது இருக்கட்டும், இந்த பாவத்துல பங்கெடுத்துக்கிற உன்னுடைய மனைவி மக்கள்கிட்ட போய் கேளு, அவங்க இதனுடைய விளைவுக்கு நாங்களும் உங்களுக்கு துணைக்கு இருப்போம்னு சொல்றாங்களா கேட்டுட்டு வா முதல்ல. நீ குடும்பம் கடமைன்னு சொல்ற இல்ல, உன்னோட செயலுக்கு அவங்க உடந்தையா இருக்கிறாங்க,
அதே மாதிரி உன்னோட அனுபவிப்புக்கும் அவங்க உடந்தையா இருக்கணும்ல, துணையா இருக்கணும்ல. அது எப்படி இல்லாம போயிடுவாங்க? என் குடும்பம் எப்பவும் என்னுடைய குடும்பம் தானே. எனக்கு ஒரு துன்பம்னா அதுல அவங்க எப்படி என்ன கைவிடுவாங்க அப்படின்னா, அதை நீ போய் கேட்டு தெரிஞ்சுட்டு வாயேன் அப்படின்னு அனுப்புறாரு. இவன் வாரான், வந்து அவங்க கிட்ட சொல்றான். ஒரு சாமியார் இப்படி சொல்றாரு, நாளைக்கு எனக்கு ஒரு தண்டனையோ கஷ்டமோ இது பாவம்னு சொல்லி யாராவது தண்டிச்சாங்கன்னா அதுல நீங்க பங்கெடுத்துக்க மாட்டீங்களா? என்னை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா, அது எதுக்கு நாங்க பண்றோம்? நீ எங்களுக்கு போட வேண்டியது உன்னுடைய கடமை, எங்களை நீ அடையாளமா வச்சு அனுபவிக்கிற. அப்போ இற போட வேண்டியதும் ஒண்ணுதான். யாராவது ஒருத்தர் ஒரு பிராணியவோ ஒரு மனிதர்களோ ஏதோ ஒன்ன வளர்த்தாங்க அப்படின்னா அந்த வளர்த்தவங்களை அனுபவிக்கிறதுக்கு நீ அவங்கள பராமரிக்க வேண்டியது உன்னுடைய கடமை தானே. அப்போ நீ வளர்க்குறேன்னா உன்னோட தேவைக்கு நீ எங்களை வளர்க்குற. அதுல நாங்க ஏன் உனக்கு உன்னோட குற்றத்துக்கு நாங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? அது குற்றமாக இருந்தால் இருக்கும் பட்சத்துல நாங்க ஏன் தண்டனை அனுபவிக்க போறோம்? அது உன்னுடைய பாடுன்றாங்க. இவனுக்கு ஆச்சரியமா இருக்கும். நீ சொல்றது உன்னை பொறுத்த வரைக்கும் நீ சொல்றது நியாயம் மாதிரி தான் தெரியுது. ஆனா உண்மையில நீங்க என்னோட துன்பத்துல பங்கெடுத்துக்க மாட்டீங்கிறது முடிவா சொல்றீங்க, அப்படித்தானே? அப்படின்னோடனே அது எப்படியா முடியும்? அது இயற்கைக்கு புறம்பானதாச்சே அப்படின்னு அவங்க நியாயப்படுத்திடுறாங்க. நேரம் வந்தாரு, சுவாமி இப்படி சொல்றாங்களே, அவங்க சொல்றது சரிதான்ங்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு. ஆமா உண்மைதான், அவங்க சொல்றது சரிதான். நீ பண்ண பாவத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப இந்த நீ தான் துன்பத்தை அனுபவிக்க போற. அப்ப பாவச் செயலை நிறுத்து. யாருக்காக செய்தியோ அவங்க அதுல பங்கெடுத்துக்க மாட்டாங்க, பாவத்துல பங்கு கிடையாது அப்படின்னா அப்புறம் அவங்களுக்காக நீயே அந்த பாவச் செயலை செய்யணும் அப்படின்னோடனே, சரி சுவாமி விட்டுடுறேன், இப்ப நான் என்ன செய்யட்டும் அப்படின்னா, எந்த உயிரையும் வதைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரு குடும்பத்தை எப்படி பராமரிக்கிறதுனா அவங்க இறைய அவங்கவுங்க தேடிக்குவாங்க. இது எல்லா உயிர்களுக்குமே இயற்கை இறைவன் உயிர்களுக்கு உணவு வழங்கி இருக்கிறாரு. இதுல நீ மட்டும்தான், நீ தான் உணவு தர்றேன் அப்படின்னு நினைக்கிறது உன்னுடைய அறியாமை அப்படின்னு விவரம் சொல்லிடுறாரு. இது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மிருகாரிக்கு புரிகிற மாதிரி ஒரு நாரதருடைய உபதேசம் ரத்தின சுருக்கமா இருந்துச்சு. இந்த அர்த்தத்துல அவர் சொன்ன உடனே மிருகாரி திருந்திட்டான். திருந்தினதுக்கு அப்புறம் எந்த உயிரையுமே வதைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அப்ப நான் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு அது தீர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா இது குற்றம்னு சொல்லிட்டீங்க, திரும்ப குற்றத்தை தொடராம இருக்கணும். எக்காரணம் கொண்டும் அந்த குற்றம் என்னோட வாழ்வின் செயலாக ஆகக்கூடாது. ஏற்கனவே பண்ண குற்றத்தினுடைய விளைவா அந்த அந்த விளைவு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, என்னை தண்டிக்கிறதுக்காக அந்த பாவச் செயல் காத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இனிமே நான் பாவம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே பண்ண பாவத்துக்கான தண்டனை செயல் என்ன துன்புறுத்துறதுக்கு காத்திருக்கிறதுல இருந்தும் நான் தப்பிக்கணும். ஏன்னா அந்த தண்டனை எனக்கு தொடங்கியாச்சு அப்படின்னா இதை விட கொடுமையான செயலை செய்கிற வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிரும். அதான தண்டனை. அப்போ மேலும் ஒரு புதிய பெரிய பாவத்தை செஞ்சு பழைக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ பழைய குற்றம் நீங்கணும், புதிய குற்றம் இனிமே வராம இருக்கணும், அதுக்கு எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இவரு அவனுக்கு என்ன மந்திரத்தை சொல்லி கொடுக்க முடியும்? ராம அப்படிங்கிற மந்திரத்தை அவனுக்கு உபதேசம் பண்றாரு. ராமங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணின உடனே, உபதேசம்னா இந்த மந்திரத்தை சொல்லுன்னு அவரு வாயால அவர் காதுல சொல்லி சத்தமா நீ உன்னோட காதுக்கு கேட்கிற மாதிரி நீயே அதை தொடர்ந்து ராம 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 சொல்லிக்கிட்டே இரு. அந்த தியானத்துல அதோட வடிவமோ அதனுடைய ஒலி குறிப்போ உனக்கு கற்பனையில கூட வர வேண்டியது இல்லை. கண்ணை மூடிக்கிட்டு உன்னை நீ நினைச்சுக்கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கொடுத்த வாக்கு நாரத மகரிஷி. யாருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறாரு? ராமநாமத்தை கொடுத்திருக்கிறாரு. அவனுக்கு தெரிஞ்ச 2 எழுத்து நாமம்.
உக்காந்தான் சொன்னான் ராமநாமத்துல. அவனுக்கு மொத்த வால்மீகிங்கிறது ஒரு கரையான், அந்த புத்துக்கு அந்த பூச்சிக்கு பேரு. அது மண் எடுத்து குலைச்சு இவன் உடல் முழுவதுமே எப்பவுமே அந்த பூச்சி என்ன செய்யும், அதோட உணவு எதுவோ அதை கூடாக்கி அதை வசிப்பிடமாவே ஆக்கிரும். எப்படின்னு கேட்டா, நம்ம அரிசி சாதத்தை உருட்டி 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 சோறு வச்சு கூரை வச்சு கட்டி குடியிருந்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உணவு மேலேயே அது குடியிருப்ப வீட்டை கட்டிடும், உள்ள உட்காந்து உணவை சாப்பிடும். அந்த மாதிரி வால்மீகி உடம்ப புறம் தின்றுச்சு. அது வால்மீகின்னு பேர் வரல, அப்போ மிருகாரின்னு தான் பேரு. மிருகங்களுக்கு மிருகங்களை வதைக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்துல மிருகாரின்னு அவருக்கு பட்ட பேரு. உண்மையில அவனுக்கு பேரு கிடையாது, அடையாளத்துக்காக அப்படி மிருகாரின்னு பேர் வச்சிருக்கேன். மிருகங்களை வதைத்தவன், மிருகங்களை உண்டவன் அப்படிங்கிற அர்த்தம். ஜென்ம விரோதி விலங்குகளுக்கு. அப்படி பேயா தின்றுருக்காங்க எல்லா விலங்கையும். அடுத்து இவன் இப்படி உட்காந்து ராமநாமன் சொன்னதுல அவன் சரீரம் அந்த பூச்சிகளுக்கு உணவானது கூட அவனுக்கு தெரியல. உயிர் உள்ள அந்த உயிர் கூடு, எலும்பு கூடுக்குள்ள அந்த சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மேல இருக்கிற சரீரத்துல தோல்ல இருந்து உள்ள சதையில இருந்து எலும்பு வரைக்கும் எல்லாத்தையும் தின்றுச்சுங்க. எலும்பு கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சதைகள் தான் இருக்கு, அதை இனிமே திங்கணும் அந்த பூச்சிகள். அந்த நேரத்துல தான் இவரு ராமநாமத்துடைய உச்சகட்டம் மகாமந்திரம் நல்லா, ராமநாமத்தினுடைய வலிமை முழுவதுமே அந்த ஆத்மாவை ஜொலிக்க செய்து அந்த தவச்சூடு விண்ணுலகம் வரைக்கும் போகுது, பிரபஞ்சம் முழுவதுமே அதிருது. அப்படி ஒரு உக்கிரமான தவமா அந்த இது கிடைச்ச உடனே எல்லா தேவாதி தேவர்களும் வந்துட்டாங்க. யார் அதை அப்படி பண்றது பூலோகத்துல அப்படின்னா, நம்ம நாரதர் பண்ண வேலை. எவனுக்கோ ஒருத்தனுக்கு நாமம் கொடுத்துட்டாரு, அவன் தொடர்ந்து நாமத்தை வலிமையா சொல்றான். இந்த மாதிரி ஒரு கடுமையான தபசு இதுவரைக்கும் யாருமே பண்ணதில்ல. அவன் சரீரமே பூச்சிகளால அரிச்சு தின்னப்பட்டதுக்கு அப்புறமும் அவன் உயிரோட சொல்லிக்கிட்டு இருக்கான், இன்னும் வேதனையை உணரவே இல்லை. அவனுடைய தவ சூடுதான் இங்கே இந்திரலோகத்தை வந்து தாக்குது. அடுத்து இதுக்கு பரிசா இப்ப கிடைக்கிறதா இருந்ததுன்னா நம்ம இந்திரலோகமே தேவலோகமே அவனுக்கு கடமைப்பட வேண்டியதா இருக்கும், உடனே போய் தடுக்கணும் அப்படின்னு விழுந்தடிச்சு எல்லாம் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து பார்த்து அந்த பூச்சிகளெல்லாம் விரட்டிட்டு அவனை எழுப்புறாங்க. எழுப்புன உடனே என்னன்னு அவன் முழிச்சு பார்க்கறான். இந்த மாதிரி அற்புதமான தெய்வீக தோற்றம், தெய்வீக அம்சத்துல மனிதர்களை அவன் பார்த்ததே இல்லை. அவனை மாதிரி வேட்டைக்கார மிருகம் மாதிரி திங்கிறவன், மிருகத்தை திங்கிற மிருகம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்களைத்தான் பார்த்துருக்கான். அவனுடைய மனைவி மக்களும் கூட எல்லாருமே இந்த மிருகத்தை திங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி சவந்தின்னிகளா தானே பார்க்குறான். கானகத்துல வேற என்ன அற்புதத்தை பார்த்துருப்பான். இந்த நாரத மகரிஷி ஏதோ ஒரு சன்னியாசி வந்தாரு, சாமியாரு, ஒரு சாமியார் அவரை மட்டும் பார்த்துருக்கான். அப்ப கூட அவனுக்கு அந்த நாரதருடைய தெய்வீக அழகோ அந்த தேஜஸோ அவன் கவனத்துல படல. இந்த ஆளு காக்கா குருவி நம்ம பறவைகளையோ விலங்குகளையோ திங்க மாட்டான், இவன் பாட்டுக்கு சும்மா இலையும் தலையும் தின்னுட்டுற சாமியார் அப்படின்னு சொல்லி இலக்காரமா தான் பார்த்தான். அவர் கேள்வி கேட்டதும் பேசினதுக்கும் பதில் சொன்னதுல இவன் தன்னோட துன்பத்துக்கு பயந்துதான் அவர் சொன்னதை கேட்டு ராமநாமன் சொல்ற துன்பத்துல இருந்து விடுதலை அடைகிறதுக்காகத்தான் ராமநாமத்தை சொன்னான், பாவச்செயல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு. ஆனா இன்னைக்கு பார்த்தா தெய்வீகமானவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னோடனே, அப்பா ராமநாமத்துக்கு இவ்வளவு மகிமையா, ராமா ராம ராமன்னு நான் சொன்னதுக்கு தெய்வங்கள் எல்லாமே வந்துட்டீங்களே அப்படின்னு இவன் பார்க்க. உண்மையில இவனுக்கு இந்திரலோகம் தெரியாது, சந்திரலோகம் தெரியாது, பிரம்மலோகம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ராமநாமன் சொன்னதுக்காக தேவர்கள், தேவாதி தேவர்கள் அத்தனை பேருமே வந்து அவன் முன்னால காட்டுல வந்து நிக்கிறாங்க. அவன் தின்ன சரீரம் வீணா போனதெல்லாம் அந்த திங்கப்பட்ட சரீரத்துக்கு சரியான சரீரத்தையும் தேவர்கள் வருணனும் வாயுவும் அக்னியும் அத்தனை பஞ்சபூதங்களும் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது தானே. அவங்களே நேர்த்தியா கொடுக்கும்போது எப்படி ஒரு அழகான பொன்மேனியா ஆயிரும்.
அப்படி ஒரு அற்புதமான இளமையும் வலிமையும் இருக்கக்கூடிய நேர்த்தியான வடிவமைக்கப்பட்ட, ஏன்னா பிரம்மாவில இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ராமநாமத்தை கேட்டு அப்படி விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாருமே இவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்து அவனை வடிவமாக்கணும்னா அவனுக்கு வலியும் தெரியல. ஏற்கனவே பூச்சி தின்னுக்கிட்டு இருக்கும்போது வலி தெரியல ராமநாமத்தினால. இப்போ இவங்கெல்லாம் வந்து வலிமையாக்குனதுக்கு அப்புறம் அவன் தன்னைத்தானே பார்க்குறான். அவங்கள போலவே நானும் இவ்வளோ அழகா இருக்கேன் அப்படின்னு ஆச்சரியமான ஆச்சரியம் அவனுக்கு. என்ன நீங்கள்லாம் வந்திருக்கீங்கன்னா, என்னப்பா இப்படி ஒரு தவறு வைக்கிற, எதை நினைச்சு இப்படி சொல்றேன்னா, நான் எதையுமே நினைக்கலையே, இந்திரலோகம் வேணும்னு தானே இப்படி இருக்க. இந்திரன் கேட்கான், இல்ல நீ பிரம்மலோகத்தை கைப்பற்றணும் தானே இப்படி தவம் இருக்கன்னு. அதெல்லாம் தெரியாது, நீங்கெல்லாம் யாரு, எங்க இருக்கீங்க அப்படின்னா, அது எதுக்கு எனக்கு அப்படிங்கிறான். பின்ன எதுக்குடா இப்படி பண்ற? அது தெரியாது. என் குரு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்ல சொன்னாரு, நான் சொன்னேன், அவ்வளவுதான். என்னது அப்ப தவத்தின் பலனாக அப்படின்னோன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுக்கு ஒரு பலன் இருக்கா என்ன? அப்போ உன் குரு கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னோடனே, அவரை எதுக்கு நான் திரும்ப தேடணும்? அவர் சொன்னதை நான் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்தாலே போதுமே அப்படின்னோடனே, ஆச்சரியமான ஆச்சரியம். நாமெல்லாம் பலன் கருதும் செயல்களுக்கு தான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்க நம்ம ஐஸ்வர்யத்தை இவன் சொர்க்கத்துல வந்து இடம் பிடிச்சி சொர்க்காதிபதி ஆயிடுவானோ, சத்தியலோகத்தை பிடிச்சி பிரம்மாவாயிருவானோ அப்படின்னு சொல்லி நம்ம விழுந்தடிச்சு ஓடி வந்தான். அவன் அதுக்கும் மேலான ஒரு தூய பக்தனா இருக்கிறான். அவர் என் குரு சொன்னாரு, எந்த உயிரையும் வதைக்காதன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால எந்த உயிருக்கும் நான் வதைக்க மாட்டேன். அதனுடைய இயற்கையான இயல்பான அதனுடைய வாழ்க்கையை, அது உடல் வாழ்க்கையை நான் சிதைக்க மாட்டேன். கொலை பாதகம் புரிய மாட்டேன். அது ஒண்ணுதான் எனக்கு குரு சொன்னாரு, அதை மட்டும் கடைபிடிக்கிறேன். நாமத்தை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஏற்கனவே எத்தனை உயிர்களை நான் வாழ விடாம அதனுடைய உடல்களை சுவைத்தேனோ, அதுக்கு தண்டனை கிடைக்காம போயிருட்டும்னு தான் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னா. எப்பா, நீ நாமம் சொன்னதுலயே உன்னோட எந்தெந்த உடல்களை நீ சுவைத்தாயோ, உன் உடலை வளர்த்தாயோ, அதுகெல்லாம் அந்த பூச்சி ரூபத்துல வந்து உன்னோட உடலை தின்றுச்சுங்க. அதுகளை நீ தின்ன உன்னை அதுக தின்றுச்சுங்க. உனக்கு எல்லா பாவமும் தீர்ந்தது. இப்போ தெய்வ தரிசனம், தேவாதி தேவர்கள் எல்லாருடைய தரிசனமும் உனக்கு கிடைச்சிருச்சு. இனி நீ நாமம் சொன்னேன்னா உனக்கு அந்த பகவானே தான் வரணும், அதுதான் பலன் அப்படின்னோடனே எல்லாரும் ஆசீர்வதிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆபத்து இல்லை, சந்தோஷமா போயிட்டாங்க. அவங்களுடைய பரிபூர்ண ஆசியும் கிடைச்சது. தூய்மையான உள்ளத்தோட பழையபடி ராம 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 ராமன்னு சொல்ல ஆரம்பிச்சான், உட்கார்ந்தான். இவனுக்கு பட்ட பேரா நாரதரை பார்த்து சொல்றாங்க, உன்னோட சீடன் வால்மீகி இருக்கானே அப்படின்னா. என் சீடன் வால்மீகியா? அப்படி ஒருத்தன் எங்க இருக்கான் அப்படின்னா, பூலோகத்துல அவனை பூரா அந்த வால்மீகிங்கிற பூச்சிகள்லாம் அவனை தின்னுபிடிச்சுக்கல, அதனால அவனுக்கு பேர் வால்மீகின்னு நாங்க கொடுத்துருக்கோம். அவனை இப்போ ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரோம். அவன் உன்னையத்தான் சொன்னான். என்னடா வேணும்னு கேட்டா அவனுக்கு எதுவுமே தெரியல. உயிர்களை வதைக்க மாட்டேன்னு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்குற, அதைத்தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை பண்ண நாரதா, அவனை போய் என்னன்னு கேளு அப்படின்ன உடனே இவன் வந்த உடனே இவர் நாரதர் வரும்போது அவனுக்கு பழைய ஒரு நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்துற மாதிரி வால்மீகி முன்னால 2 காதல் ஜோடி கிரௌஞ்ச பட்சிகள், 2 ஆணும் பொண்ணும் கொஞ்சி குலாவிக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறதும், எங்கிருந்தோ வந்த ஒரு கவன் கல்லு அந்த பறவையில ஒன்ன அடிச்ச உடனே அந்த காதல் பறவை ஒண்ணுக்காக ஒண்ணு துடிக்கிறதையும் இந்த மிருகாரி வால்மீகி கண்ணால பாக்குறான். நாரதர் கருணையினால அந்த காட்சி அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. பார்த்த உடனே அவன் முன்னால இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே துடிச்சு போயிடுறான். இப்பதான் அவனுக்கு உண்மையிலேயே அந்த பறவை அடிபட்ட அந்த வலி அவனுக்கு உண்மையிலேயே தெரியுது. திங்கும் போது அந்த பறவைகள் துன்பம் எல்லாம் தெரியல. இப்ப தூய்மையான உடனே மனசு வலிக்குது, வேதனைப்படுறான், கொலை நடுங்குது. அதுல வாய் விட்டு கதறான். அந்த ஸ்லோகம் ஒரு கவிதையா வார்த்தையில, அந்தோ பரிதாபம் அப்படின்னு, உயிர் என் நேசத்துக்குரிய ஒரு நேசம்னு அந்த சமஸ்கிருத சொல்லு, அந்த கவிதை வார்த்தைகள் நமக்கு வாயில வரல. அந்த கவிதை வந்த உடனே
இவனுக்கே திகைப்பா இருக்குது. நாமளா இப்படி ஒரு அற்புதமான மொழியில இப்படி ஒரு கவிதை ஸ்லோகத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் போது நாரதர் வந்து சொல்றாரு, திரும்ப நீ நாமம் சொல்லு, இந்த முதல் வரிய சொன்னதோட தொடர்ச்சியாவே இன்னும் உனக்கு நிறைய வரும், அதை பூராத்தையும் எழுதி வை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் ராமநாமம் சொல்லிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்தா கட 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 கடன்னு எழுதுறான். அந்த சோடிகள் பூரா பக்கம் பக்கமா எழுதுறான் முழுசும். அதுதான் ஸ்ரீ ராம அவதாரமா இருந்த ராமாயணம் ஆகுது. முழு ராமாயணத்தையும் வால்மீகி எழுதிட்டாரு. 11,000 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த ஒரு நிகழ்ச்சிய ராம அவதாரம்ங்கிறது பூமியில மக்களுக்கு தெரியாம இருந்த ஒரு காலத்துல ராமாவதாரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பல்லாயிரம் வருடங்கள் யுகங்கள் கடந்து போயிருச்சு. அந்த நடந்த நிகழ்ச்சிகளை நடந்தபடி அப்படியே உணர்ச்சிகள் எதுவுமே குறையாம நாரதரால வால்மீகிக்கு கிடைக்குது. அதை வச்சு அவர் எழுதினதுல இருந்து ராம காவியம் உலகம் முழுவதும் எல்லா நாடு எல்லா மக்களாலையும் நேசத்தோடையும் பாசத்தோடையும் படிச்சு தங்களை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குது. அதை விட பெருசு ராமாயணம் அப்படிங்கிறத ராமருடைய அவதார வரிசையில இந்த ராமாயணம் மற்ற அவதாரங்கள்லாம் ஒரு வகை, இந்த ராமாவதாரத்தோட வகை வந்து ஏன்னா பகவான் வந்து மனிதனை அவதரிச்சு வாழ்ந்து காட்டினது. அந்த வம்சத்துக்கு அப்புறம் அதை கொண்டாடுறதுக்கு ஆள் இல்லாம இருந்தது, புதுசா கொடுத்தாரு கலியுகத்துக்கு வரப்பிரசாதமா ராமநாமமும் ராமாயணமும். ராமாயணம் முழுவதுமே ராமநாமம் தான். இந்த ராமாயணத்துல அதே ராமாயண கதைய ராமாயண கதாபாத்திரமா இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒவ்வொரு தடவையும் இந்த ராமாயணத்தை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரியே வரும். அது ராமாயணம் படிக்கும்போது தெரியும். ஆரம்பத்துல இருந்து ஆஞ்சநேயரும் சொல்லுவாரு, எல்லாருமே சொல்லுவாங்க ராமாயணத்தை, அந்த ஒவ்வொருத்தரும் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ராமாயணத்தை வால்மீகி படைச்சாரு. இந்த அவரு சன்னியாசி மிருகாரி வால்மீகி ஆனதுக்கு அப்புறம் நாரதரை பார்த்துட்டு நெடுஞ்சான்களையா தன்னுடைய ஆச்சாரியனை விழுந்து வணங்கணும். வணங்க போகும்போது அவரு அங்க இருக்கக்கூடிய விழுந்து வணங்குறப்போ காட்டுப்பாதை தானே, எறும்புகள் சாரசாரையா போகுது. இவரு அப்படியே விழுந்து வணங்குறதுக்கு பதிலா தன்னுடைய மேல் துண்டை எடுத்து அந்த எறும்புகளை எல்லாத்தையும் துணியால பூ போல ஒதுக்கி விட்டுட்டு நெடுஞ்சாங்கடையா விழுந்து வணங்குறாரு. நாரதருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, ரொம்ப ஆனந்தம். என்ன ஆனந்தம்? அந்த சின்ன சின்ன எறும்புகள் பூச்சிகள் கண்ணுக்கு தெரியாத அந்த சிற்றுயிர்கள் இவன் கவனத்துல பட்டு அதனுடைய உடலை சிதைக்க கூடாது நம்ம விழுந்து வணங்குறது இல்லைன்னு ஆச்சாரியனுக்கு தர்ற மரியாதை. அப்புறம் முதல்ல ஆச்சாரியன் சொல்ல கடைப்பிடிக்கிறது தான் முதல் விஷயம். அவன் சொன்னது என்ன? மிருகவதை, அந்த உயிர்களை சிதைக்காதன்னு. அதை கடைப்பிடிச்சிட்டு தான் ஆச்சாரியனுக்கு வணக்கம் சொல்றாரு. இதை சைதன்ய மகாபிரபு தன்னுடைய இந்த மாயாவத சன்னியாசிகள் அவரை நிந்திக்கும் போது பிரகாசானந்த சரஸ்வதி கிட்டையும் தன்னுடைய மகாராஷ்டிரா பிராமணர் வேண்டுகோளையும் ஏற்றுக்கிட்டு பிரகாசானந்த சரஸ்வதி மகாராஜ் தலைமையில அங்க இருக்கக்கூடிய காசி சன்னியாசிகள் மாயாவதி சன்னியாசிகள் எல்லாரையுமே மனப்பூர்வமா அவங்க தன்னை நிந்திக்கிறத பொருட்படுத்தாம இருந்தவர் அவங்கள பொருட்படுத்தி பதிலுக்கு அவங்கள நிந்திக்கிறதுக்கு நிந்தனை பண்ணினதுக்கு கண்டிக்காம பரிவோட அவங்க கிட்ட எல்லாத்தையும் தன்னுடைய ராமநாம மகிமையை பத்தியும் பகவான் நாமத்தை சொல்றதுக்காக வேத இலக்கியங்கள் சொல்லி இருக்கக்கூடிய முடிவான விளக்கத்தையும், வேதம் படிக்கல அப்படின்னு தானே உங்களுக்கு குறை, படிச்ச வேதத்துக்கு இவர் விளக்கம் கொடுத்ததுல அசந்துட்டாங்க. படிக்காம எப்படி இவ்வளவு விளக்கம் கொடுக்க முடியும்? இவ்வளவு நாள் நாங்க இதை படிச்சிருக்கிறோம், இப்படி ஒரு அர்த்தமே எதுவுமே எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி அவங்களால வேதங்களை படைச்சவர் எழுதினவர் தான் இப்படி விளக்கம் சொல்ல முடியும். அதுக்கு விளக்கம் இதுதான்னு ஆதிசங்கரர் வந்து சொன்னது எல்லாமே
எங்களை இப்படி திசை திருப்பி விட்டுருச்சு. அது எதுக்காக திசை திருப்பி விட்டதுன்னா, எங்களை ஒழுக்கமாக்குறதுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட நியமனத்துல பயிற்சி கொடுக்கறதுக்காகவும் பௌதிக பந்தத்திலிருந்து எங்களை விலகி வைக்கிறதுக்காக அது பயன்பட்டிருக்கு. அதே சமயத்துல அதனுடைய உட்பொருள் தெரிஞ்சு நாங்க தூய்மையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த உட்பொருள் உங்க மூலமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நாங்க அருவ பிரம்மத்துக்கு அதிகாரியே நீங்க தான். அருவ பிரம்மத்துக்கான அதிகாரி நீங்க தான். அதாவது பிரம்மந்தான் அருவ பிரம்மமா இருக்குது. அப்போ உருவம் இல்லாத அந்த அருவ பிரம்மத்துக்கு உருவமே நீங்க தான். அப்ப அருவ பிரம்ம கொள்கை அடிபட்டு போச்சுல்ல. உருவம்னு ஒன்ன ஒத்துக்கிட்டாங்க, நீங்க தான் அப்படின்னு. அப்போ கடவுள் நீங்க தான் அப்படின்னு எல்லாரும் சரணடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவருடைய ஆட்டம் தான், பாட்டம் தான், ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் தான். ஜெகஜோதியா காசி மன்னர், அந்த மாயாவதி சன்னியாசிகள் அத்தனை பேருமே பக்தர்கள் ஆயிட்டாங்க, கிருஷ்ண பக்த சைதன்ய பக்தர்களா. இதுல இவங்களுக்கு பிரகாசானந்த சரஸ்வதி மாயாவத சன்னியாசி, அவருக்கும் பேரானந்தம். இந்த மகாராஷ்டிர பிராமணருக்கு பேரானந்தம். ஏன்னா இவங்கெல்லாம் மகாபிரபு நிந்திக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு அவ்வளவு வருத்தமா இருந்தது. இப்படியே நிந்திக்கிறாங்களே மகாபிரபு கிட்ட. மகாபிரபு ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில அது விளக்கம் சொல்றதுக்கு பதிலா, சமாதானப்படுத்துறதுக்கு பதிலா எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரே நேரத்துல இவர் சொல்லிட்டாருன்னா அவங்க எல்லாரும் மாறிடுவாங்கன்னு விரும்பின அந்த பக்தருக்கு அவருடைய எண்ணம் ஈடேறிடுச்சு. அதே மாதிரி மகாபிரபு கருணையோட எல்லாரையும், தன்னை நிந்திச்சவங்க எல்லாரையுமே தனது பக்தர்கள் ஆக்கிட்டாரு. வெற்றிகரமா காசியில மகாமந்திரம் உச்சாடனம் அமோகமா நடந்து இன்னைக்கும் காசியில எங்க பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சர்வசாதாரணமா இருக்கும். புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, காசியில ஒரு பிராணன் போனது சவத்தை கொண்டு போறாங்க அப்படின்னா அதனுடைய அந்த சவத்து, அந்த ஜீவன் அந்த சவத்து பின்னாலேயே பரிது வச்சுக்கிட்டு போகும்போது சிவபெருமான் சொல்றாரு அந்த ஜீவனுக்கு, ராமநாம சத்தியகே, ராம் நாம் சத்தியகே, ராம் நாம் சத்தியகேன்னு சிவபெருமான் சொல்றாரு. அது அந்த சவத்துக்கு உரிய அந்த ஜீவன் பின்னால பரித வச்சுக்கிட்டு போகும்போது சிவபெருமானுடைய குரல் ராம் நாம் சத்தியகே கேட்ட உடனே வாழ்க்கையினுடைய மாயம் எல்லாமே மறைஞ்சு போய் ராமநாமம் மட்டும்தான் சத்தியம், அது மட்டும்தான் உருவம் அப்படிங்கிறது. அதாவது அருவமா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ராமநாமம் கிடைச்ச உடனே ரூபத்தோட மகிமை தெரிஞ்சிருது. தற்காலிகமான அந்த சரீரம்ங்கிற அந்த அரூபம், அந்த ரூபம் சிதை மூட்டப்பட்ட உடனே உண்மையான ரூபம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது அருவத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருது, உருவத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருது. ராமநாமம் தான் சத்தியம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அதனாலதான் காசியில எல்லா சிதையும் அங்க கொண்டு போறதுக்கு எதுக்குன்னா, சவத்தை ஏன் அங்க கொண்டு போறாங்க அப்படின்னா, அந்த சவத்துக்குரிய ஜீவனுக்கு ராமநாமம் யாரால கிடைக்குது, சிவபெருமானால கிடைக்குது. அதனால ராம்நாம் சத்தியங்கிறது கிடைச்ச உடனே அந்த ஜீவன் அற்புதமாயிரும். ஜெய ஜெய ஸ்ரீ சைதன்ய ஜெய நித்யானந்த ஜெய அத்வைத சந்திர ஜெய கௌர பக்த விருந்தா. எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவுக்கு உரித்ததாகட்டும். எல்லா புகழும் நித்யானந்த பிரபுவுக்கு உரித்ததாகட்டும். எல்லா புகழும் அத்வைத சந்திரருக்கு உரித்ததாகட்டும். எல்லா புகழும் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பக்தர்களுக்கு உரித்ததாகட்டும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பக்தி துண்டின் அனைத்து சித்தாந்தங்களையும் ஸ்ரீ சனாதன கோஸ்வாமிக்கு 2 மாதங்கள் அறிவுறுத்தினார். வாரணாசியில் தங்கியிருந்த காலம் முழுவதும் சந்திரசேகரின் நண்பரான பரமானந்த கீர்த்தனியா என்பவர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தையும் இதர பாடல்களையும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் மிகவும் நகைச்சுவையான முறையில் பாடுவார். மகாபிரபுவின் பக்தர்கள் வாரணாசியில் இருந்த மாயாவதி சன்னியாசிகள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பற்றி அவதூறாக பேசிய போது மிகவும் வருத்தமுற்றனர். அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தனது கருணையினை அந்த மாயாவத சன்னியாசிகளுக்கு வழங்கினார். அதான் சைதன்ய மகாபிரபுடைய கருணை. சைதன்ய மகாபிரபுடைய பக்தர்கள் யாருகிட்டையாவது
இறக்கப்பட்டாங்கன்னா மகாபுருடைய கருணை அவங்களுக்கு கிடைச்சிடும். பக்தி வேதாந்த சுவாமி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ், இன்னும் பல்வேறு எல்லா ஆச்சாரியர்களும், பக்தி வினோத் தாகூர், கௌரவகிஷோர் பாபாஜி மகாராஜ், ஜெகநாத் பாபாஜி மகாராஜ், பகவான் கிருஷ்ண சைதன்யருடைய பிரச்சாரத்துல ஈடுபட்ட அத்தனை பேருமே இந்த கலியுக மக்களுக்கும் நாகரிகமற்ற மிலேச்சர்களுக்கும், அதாவது துஷ்கிருத்தினோ மாமூடா, கிருஷ்ணர் சொன்ன மாதிரி துஷ்ட செயல்கள்ல ரசனை உள்ளவர்களுக்கும் இவங்களுடைய இறக்கத்தினால கிருஷ்ண பக்தி கிடைக்குதே தவிர அவங்களுடைய அந்த ஜீவனுடைய பாக்கியத்தினால பகவானுடைய கருணை அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க கிட்ட இறக்கப்படுறாங்க யாரு? சைதன்ய மகாபுருடைய பக்தர்கள் இந்த அற்பர்கள்ட்ட இறக்கப்படுறதுனால, அதே குருமராஜ் நம்ம மேல இறக்கப்பட்டதுனாலதான் நமக்கு மகாமந்திரம் மகாபுருடைய கருணை கிடைச்சிருக்குது. ஆக நாம முதல்ல நமது ஆச்சாரியர்களுக்கு நமது வணக்கத்தையும் வாழ்க்கையவும் வார்த்தையவும் சொல்லும் செயலும் சிந்தனையும் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சா நம்ம கிருஷ்ணனுடைய அன்புக்கு பாத்திரமாவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.